Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா, மாப்பிள்ளை, மௌலி மூணு பேரும் ஊர்ல இருந்து வராங்க. அந்த வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ பாப்பா வரதுனால நம்ம என்ன பண்ணணும், அவளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்ல. இப்பயும் முதல்ல எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அநேகமா ஒரு 5 o'clock 6 o'clock ரேஞ்ச்லேயே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கிளம்புறாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். கிளம்பிட்டாங்க அப்படின்னா இப்படி இருந்தாலும் 6 o'clock 7 o'clock வந்துருவாங்க. வந்த உடனே நம்ம மீட் பண்ணுவோம் பாப்பா. ஓகே, அதுக்கு முன்னாடி பாப்பாக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெயினாக இங்கே லைட்டாக மழை தூரல் போட்டதுனாலே லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க, கரண்ட் ஆஃப் ஆகிடுது. ஸோ அதனால் இன்வெர்டர் லைன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா பாப்பா அப்படின்னா கரண்ட் போச்சுன்னா பிள்ளைக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாள், உட்காரத்துக்கு பேக்குது அது இதுன்ட்டு. ஸோ அதனால் இமீடியட்டாக இன்வெர்டர் லைன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ராஜாவை வர சொல்லியிருந்தேன். ஸோ இன்வெர்டர் லைன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் செக் பண்ணுறோம் எது இன்வெர்டரில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒர்க் போயிட்டுருக்கு, இன்வெர்டர் லைனோட ஒர்க்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம பேபிமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த உடனே அந்த அம்மாவோட செடியை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. பாருங்க, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கணும். நான் சொன்னேன், நீ என்ன செஞ்ச? இப்போ எனக்கு முக்கியமான வேலை அங்கே நடந்துட்டு இருக்குது. நான் அதை மேல் பார்வை பார்த்துட்டு இருக்கிறேன். இன்வெர்டர் லைன் போடுறாங்கல்ல. இப்போ இங்கே பாருப்பா, செடி வைக்கிறேன்ட்டு இந்த இடத்தையே எப்படி நாரடிச்சு வச்சுக்கிறேன் நீனு. கொஞ்சம் கறி கூட சொல்லலான்னு பார்த்தேன். நேற்று மழையில கண்ணு தெரியல. ஸோ நம்மளோட இன்வெர்டர் வைக்கக்கூடிய ஏரியா அதுதான். நம்ம இன்டீரியர் பண்ணும்போதே அந்த ஏரியா அலாட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா பண்ணுகிற? இந்த ஜன்னல் ரொம்ப நாளாக நானும் பார்க்குறேன். இந்த ஜன்னல் கோண்டாகுது. இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஜன்னல் நானும் பார்த்துனே இருக்கிறேன். செயின் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு முறம் எடுத்துகிட்டு இப்படியா இல்லை, அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கீழே தள்ளினா ஃபுல்லாக பெருக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம வீட நம்ம தான் பெருக்கி ஃபுல்லாக பெருக்குனா என்னத்துக்கு ஆகுறது? அடிக்கடி நம்ம பெருக்கிக்கணும், சரியா? இந்த செடிக்கு தண்ணியாக ஊற்றல பாரு. ஊற்றணும். கால் வேறு எரியுது. ஒரு பாக்ஸ்குள்ள கால் விட்டு கால் எரியுது. என் உடம்பு எவ்வளோ வீக்காக இருக்குன்னு பாரு. பூ மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுற. இங்கே வந்தால் உனக்கு வேலை ஜாஸ்தி ஆயிடுது. ஆமாம், இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்தேன்னா நான் இங்கே பாரு, ஏதோ ஒன்று நோண்டினே தான் இருக்கேன் நானும். எப்படா அந்த வேலை தீருங்கிற மாதிரி தான் இருக்குது. பாரு, இப்போ செருப்பு எடுத்து உள்ளே வைக்கணுமா? உள்ளே வச்ச செருப்பை திருப்பி வெளியில் வைக்கணுமா? உன் செருப்பு போடு முதல்ல. நீயே சொல்ல. அது ஒரு தனி சுவை. இண்டிவிஜுவல் ஹவுஸை க்ளீன் பண்ணிங்கிறது பெருக்கிறது. சத்தியமா அப்படி வேறுது. சரியா? ஒரு சின்ன பெயிண்டும் பாடி அப்படி சோகம் வந்து கிடக்குது. பெருக்கு இன்னும் 1.5 hours 2 hours வந்துருவாங்க. அதான் சொன்ன கேட்டேன். இது இப்போ அவங்க இந்த பைபாஸ் பிடிச்சி வராங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். NE7 பாதியிலே லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆந்திரா போயிட்டு வேற எங்கேருந்தோ சுற்றிக்கிட்டு கும்மிடி பூண்டியா ஸ்ரீபெரும்புத்தூரான்னு ஒரு ரோடு காட்டுதாமா. அதான் சொல்றேன், நம்ம வரும்போது அந்த ரோடு இருக்கு அப்படின்னாங்க, திறக்கல அப்படின்னாங்க. இப்போ அவங்க திறந்துச்சுட்டு அந்த ரோட்ல பாதியில மாறி இருக்காங்களா? சீக்கிரம் சென்னை ரீச் ஆகுறாங்க. ஆமா, ரீச் ஆகுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கறி கழுவணும் ஃபர்ஸ்ட். அதனால டிஃபனுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. சரி, நான் டிஃபனுக்கு வரமாட்டாங்க, லேட் ஆக போல அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவள் பசி தாங்க மாட்டா போனா. சரி, இப்போ கரெக்டாக டைமுக்கு வரதுனால டிஃபன் இங்கேயே செஞ்சிடறேன் அப்படின்ட்டேன். நானும் லேட் ஆகும் தான் நினச்சேன், ஆனால் கரெக்டாக வந்துடுவோம் அப்படின்ச்சு. அப்போ டின்னர் இங்கேயே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சிக்கன் கிரேவி வச்சுட்டு சப்பாத்தி தோசை இட்லி என்ன வேணாலும் இருக்குது. சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, உங்க இட்லி தோசை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இல்ல, மாவு இருக்கு, வேணும்னா அதுவும் தரேன்றேன். ஓ அப்படி. சரி சரி, 3 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன்றேன். டின்னருக்கு 3 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்க. சரி ஓகே, பிள்ளைக்காக என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம் இது நான் காட்டுறேன். கழுவிட்டு வராது. வேகமா ஃபாஸ்டா இருக்கணும். என்னப்பா கொட்டமா எடுத்து ஊத்துற? ஏகப்பட்ட எண்ணெயை ஊற்றி வச்சுக்கிற இப்போ.
ஓபன் பண்றது கவனி. ஃபாஸ்டா இருக்கணும்னு சொன்னது ஒரு குத்தமா? ஓபன்லயே இருக்கு கவனிக்கல. தேங்காய் எண்ணெய் அங்க ஊத்திடுவேன், அப்புறம் எறும்பு வந்துடும். அந்த தேங்காய் எண்ணெய் திரும்பி அதுலயே ஊத்து. இது குக்கிங் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரதுக்குள்ள நம்ம டிஃபன் செய்யணும், அதனாலதான் ஜஸ்ட் ஒரு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாமே இருக்கு. போனாக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன், உள்ள சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது என்னென்ன கேட்கும்னு எங்களுக்கு தெரியும். அது கேட்காமயே வாங்கி வச்சிருக்கோம். ஆனா அது போன் அடிச்சு, டாடி எனக்கு இது வேணும் டாடி, வாங்கிட்ட போப்பா அப்படின்னு நாங்க போன் பண்ணி, நீ எதை வாங்குறியோ வாங்கலையோ எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி வைச்சு வாங்கியாச்சுடா செல்லம் அப்படின்னா ஓகே ஓகே. ஐஸ்கிரீம் மட்டும் திங்கல, உன்னை பாரு என்ன பண்றேன்னு. இல்ல ஏன் திட்டினாருன்றத காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இத பாருங்க, அந்த பெரிய டப்பு இருக்கு. இங்க இதெல்லாம் பழசு சரியா, பழைசா புதுசா? இங்க பழசுல இங்க பாரு, இதுல எவ்வளவு இருக்கு நீயே பாரு. கேட்டா அடுத்த ஆமாப்பா, புள்ள கேட்டதுன்னா அடுத்த செகண்டே ஓடி போய் நான் வாங்கிட்டு வருவேன். சரியா இருக்கு, இருக்கும் போது பாரு அங்க பாரு நக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்து அப்படியே பாக்கெட் பாக்கெட்டா இருக்குது. யாரோ தின்ட்டு வச்சுக்கீங்க. ஐயோ இது வேண்டாம், அது ஒண்ணுதான் இருக்கு. ஒன்னே வெண்ணிலா மட்டும் தான் இருக்கு. அது வெண்ணிலா சாப்பிடாது ஆக்சுவலி, சாப்பிடாது. அதனால இது இருக்கா. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தான் ஓடும். நான் அதனால 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். நான் ஏன் திட்டுறேன்னா பாத்துக்கோங்க, இது 1.5 மாசம் ஆகுது. இந்த நக்கெட்ஸும் அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கிட்டு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு, அதனால வச்சிருக்கேன். இது வந்து லாஸ்ட் டைமே வந்து கேட்டுச்சு, என்னன்னு சொல்லிச்சு, சாக்லேட் இல்லையோ அப்படின்ச்சு. அதனால சாக்லேட் காஜர்கா வாங்கி வச்சிருக்கேன். வெண்ணிலா இருக்கு, ஓகேவா? அதுக்காகதான். இதெல்லாம் வந்து பிஃபோர் என்னது எங்க இருக்கு, பிஃபோர் அதெல்லாம் இப்ப வாங்கினது. இதெல்லாம் இப்ப வாங்கினதாங்க. இதெல்லாம் இருக்கு, இதுலதான் காணும். அதனால இத பயமா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பட்டர்லாம் பிரச்சனை இல்லை. பட்டர் பிரச்சனை இல்லை உனக்கு. அப்புறம் இது பன்னீர் எத்தனாவது மாசம்? 4வது மாசம் தான் போட்டிருந்த மாதிரி இருக்கு. 4வது மாசமே முடியுதா? ஆமா, அப்ப முடிஞ்சிச்சு. அதுதான் முடிஞ்சிச்சுன்னு இது பட்டர் வாங்குறேன். அப்ப அதுவும் வேணும், தூக்கி கூடு. ஒரு பன்னீர் அப்படியே வேஸ்டா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ எதுக்கு அதெல்லாம் வாங்குறேன்னு எனக்கு தெரியலப்பா. நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் வாங்குறேன்ப்பா. சரி, ஒரு இல்ல ஐட்டமா என்ன சாப்பிட சொல்ல மாட்டேன்றீங்கப்பா நீங்க. ஒரு 5-6 நகட்ஸ் எல்லாம் எடுத்து வறுத்து தின்னும் இரு. அது நாளைக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வறுத்து கொடுப்போம். எங்க இருக்கு எக்ஸ்பைரி டேட்? இல்ல தலைகீழா இருக்கு. 1/5/2027 வரைக்கும் இருக்கு இது, ஓகேவா? பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு 28 வரைக்கும் இருக்குப்பா. ஒரு 2 வருஷம் இருக்கு. ஆட உடுப்பா, உள்ள தூக்கி வைப்பா. அது பாட்டுன்னு 2 வருஷத்துக்கு சைலண்டா இருக்கும் உள்ள. இது வந்து நமக்கு இப்படி கியூப்லயே போட்டுருது எவ்வளவு எக்ஸ்பைரி டேட் இருக்கு அப்படிங்கிறது. இது வந்து 5வது மாசம் வரைக்கும் இருக்கு. இந்த பட்டர் 27. 27. அப்ப அந்த பட்டருக்கும் ஜாஸ்தி இதுதான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அதனால அந்த மாதிரி நம்ம பாக்ஸா வாங்கி வச்சுக்கணும், டைம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி, ஓகேவா? இப்ப வறுத்தாச்சா, நெக்ஸ்ட் இத போட்டுப்போம். எப்படி பொங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில்ல நம்ம பண்றதுனால அப்படியே பொங்குது. அப்புறம் அடுத்தது காட்டுறேன். இதெல்லாம் போட்டாச்சா? ஓகே. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, தைரியம் தெரியுமா? எது அப்படியா? லேடிஸ்க்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வெட்டி செலவு. ஆனா நான் ஒரு முட்டை போடுறதுக்கு அது உள்ள கையை விட்டு அந்த குட்டி இது சால்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? நீ வந்து அந்த இதுல இதுதானே இருக்கு, பிங்க் சால்ட் தான் இருக்கு. நீதான் உனக்கு பிடிக்காதுனால நாங்க உள்ள வச்சுட்டோம். முன்னாடி தானே இருப்பேன், அதனால இதுல வச்சுப்போ. அதுவே எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. இங்க இருக்கும்போது அழகா அப்படி இழுத்துருவேன், அப்படியே வந்துரும், அடுப்பு கிட்ட வரைக்கும் வந்துரும், அப்புறமா எடுத்து தூக்கி போடுவேன். அப்புறம் என்ன, கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்குது அது உப்பு எடுக்கிறதுக்கு. நானு
வேணுங்கிறதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுட்டோமா? இது கொஞ்சம் வேகட்டும். அடுத்ததுலாம் காட்டுறேன். இந்த வீட்ல வந்துட்டு நாங்க பிரெட் திக்கிற ஆசையா விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. ஏன்னா இங்க வெப்பம் பாத்தீங்கன்னா அப்படி கும்புன்னு எறும்பு வந்து சேர்ந்துரும். அவ்வளவு காண்டா இருக்கும் எங்களுக்கு. அதனால என்ன பண்ணேன்னா, நீ இப்ப எப்படி எறும்பு வருவ, நீ வா நான் பாக்குறேன் உன்னை, நீ எப்படி வருவேன்னு பாக்கலான்ட்டு எறும்பு வர சாமான்லாம் இப்படி எல்லாம் உள்ள வச்சுட்டா இந்த இது மேல அப்படியே சாக் பீஸ் போட்டு விட்டேன். இந்த வெளியில வரவே முடியாது, அங்க வரவே முடியாது. இதை தாண்டி நீ வா பாக்கலாம் அப்படின்னு தான் நான் வச்சிருந்தேன். அப்புறம் வந்துட்டு இந்த புட்டிங் எல்லாம் கேட்கும். புட்டிங் கேக் பாப்பாக்கு பிடிக்கும். திட்டு வச்சுக்கிறதானே இது. எனக்கு முன்னாடி நீ எடுத்து தின்றுகிற. சாப்பிடவே இல்ல. நீ சுகர் பேஷண்ட், எல்லாத்தையும் எடுத்து நீ இந்த ஒரு புட்டிங் சாப்பிடும். அசிங்கமா பேசாதப்பா. ஸ்வீட்டி அட்டாக் பர்சன் சொல்லு. இதான் திட்டு வச்சுக்கிற பாரு. அந்த பொண்ணு வந்து பார்க்கும்போது வெறும் டப்பா தான் இருக்கும். ஓகே, ஃபைனலி சிக்கன் எடுத்து கொட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொட்டியாச்சு. செமி கிரேவியா இல்ல கிரேவியா இல்ல குழம்பா? தொட்டுக்க வேணும்னா கொஞ்சம் லைட்டா கிரேவி வேணும்ல. லைட்டா குழம்பு மாதிரியே வைப்பா. அதான் தொட்டுக்க வேணும்ல எல்லாருக்கும். ஓகே. பாக்கிறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் ஓகே. ஒரு புது அப்டேட் நான் வச்சிருக்கேன். என்ன அப்டேட்? கிச்சன்ல. அது என்னது? உனக்கு தெரியாதுன்னு பாக்குறியா? இங்க பாரு. அங்க இருந்து எடுத்துன்னு வந்துட்டியா? இங்கதான் வச்சிருந்தேன். பண்ணாம வச்சுனே இருந்தேன். இது வந்து நம்ம வீட்லயே தான் இருந்தது. ஆமா, இருக்கு நம்ம வீட்ல. இத்தனை நாள் நான் வந்து யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன். இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே ஹாட் வாட்டர் எனக்கு அங்க மிஷின்ல வரும், இங்க ஹாட் வாட்டர் வராது, அதனால எடுத்து வச்சுட்டேன். சரி ஓகே, சப்பாத்தி மாவு பேசிடலாமா? ஓகே, 20 மினிட்ஸ்ல வந்துருவாங்களாம்பா. அதான் சொன்ன சப்பாத்தி போட்டு வைக்கவா என்ன பண்ணன்னு கேட்டேன். நான் கேட்டேன், வேண்டாம் நினைச்சு வந்த உடனே போட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி. வந்த உடனே டக 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 டகன்னு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இட்லி கட்டா எடுத்து ஊத்த வேண்டியது தானே ஒரு இட்லி. சாப்பிடணுமே, சாப்பிடணும் வேணாம், வேணும்னு கேட்டுச்சுன்னா அப்புறம் ஊத்திக்கலாம். என்ன பண்ண தெரியுமா, அந்த மூடி எடுத்து டபார்னு உள்ள போட்டேன். எந்த மூடிங்க எடுத்தனா டபார்னு கீழே வந்துச்சு. எங்க விழுந்து தெரியுமா, டபார்னு கீழே வந்துச்சு. அதை உடச்சு கூட அதப்பா, அப்புறம் ஸ்டவ் மாத்தி விடுன்னு உடஞ்சிச்சு, அசிங்கமாயிடுச்சு. இருந்த எல்லாரும் வீடியோல பாக்கும்போது கிராக் விட்டுருக்கு தெரியும் அப்படின்னு. உடஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாதுப்பா. அப்படியே சிக்கன் ஆயிடுச்சா? அதோட காரமா இருக்கா பாக்கவே, கலரு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டி இருக்காரு. ஓ ஃபர்ஸ்ட் ஓட்டி இருக்கானா, அதுக்குதான் ஓடியாரானா. ஆந்திரா கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல. கோகர்னா கலெக்ஷனா? ஓகே. எப்படி இருக்கு சோஃபா டைனிங் டேபிள்? நல்லா இருக்கா இது? ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். நான் அப்பயே சொன்னேன் அதுக்கு வந்து அர்ஜென்ட். இப்போ உங்க அப்பா பாசமா இடு வருவாரு. அப்படிதான் முதல்ல போன் போட்டு சொல்லி. ஆமா, நான் சொல்லிடுறப்பா என்னால ஆகல. ஆனா நிறைய டைம் நிக்க வச்சிட்டோம். பாப்பா காரம் சாப்பிட்டு பழகி இருக்குமே, அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். நமக்கு தான் அது. சிக்கன் பீஸ் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமாடா வச்சிடலாம்? சிக்கன் பீஸ் நிறைய இருக்குது. பீஸா தான் பார்த்து வச்சேன், எலும்பா வைக்கல. எலும்பு வேணாம்ல உனக்கு, எலும்பு கழிக்கிற பழக்கம்லாம் இல்ல. எலும்பு கழிக்கிற பழக்கம் இல்ல. ஓகே, நல்லா எங்க அவரை காணோம் இருக்குமாப்ல? சூப்பரா இருக்குமா? நாங்க 2 பேர் தான் இதுல வந்து உட்காந்து தின்னு இருக்கோம். இப்ப 3ஆவதா நீங்க தான் சாப்பிடுறீங்க. அவனும் உட்கார மாட்டான். கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த இது ரொட்டேட்டிங் சேர்ல அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, எனக்கே வந்து நான் அப்படி திருப்பின்னு தான் உட்காருவேன், ஏன்னா டிவி பார்க்கணும் அப்படின்றதுனால. நான் அந்த லாஸ்ட்ல உட்காந்துப்பேன், அத்தை இங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவோம்.
அடுத்துதான் நீங்க தான் இப்போ உட்காந்துக்கிறீங்க. எங்களுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் அவர்தான். ஆமா. எப்படி இருந்தது சப்பாத்தி சிக்கன் கிரேவி? சிக்கன் வந்து எனக்கு மம்மி செய்யற மாதிரியே இது. அப்படியா? காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டா அதனால அதே மாதிரி சப்பாத்திக்கு கிரேவி சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிக்கிறாரு எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்குது. 2 வருஷம் ஆச்சு கல்யாணம்யா. அவ கத்துக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆமா என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச 6 மாசம் வந்து போய் தானே இருந்தீங்க. பார்த்ததுல 2 இயர்ஸ் கம்பல்சரி. 2 இயர்ஸ் பார்த்திருந்த கல்யாணம் வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்பதான்ப்பா நீ கத்துக்கவே செஞ்சுக்கிற. இப்போ அவர் டேஸ்ட் இப்பதான் பிடிச்சிருக்கிறேன். ஏன் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்னும் போக போக வரல. இந்த தடவை வந்து பழைய ரெசிபி வராது, புது ரெசிபி. இந்த தடவை வந்து புதுசா செய்யலாம்னு முடிவு எடுத்துக்கிறான். அந்த லாஸ்ட் டைம் அந்த டால் ஏதோ செஞ்சீங்களே, அதெல்லாம் இல்ல. அந்த டாலே பிரியாணி எல்லாம் கிடையாது. ஃபீல் பண்ணி சாப்பிட்டு டாலே பிரியாணி எல்லாம் கிடையாது. இந்த தடவை வந்து டிஃபரெண்டா செய்யலாம் அப்படின்னுட்டு. ராகி தோசை அது கூட இல்ல அதெல்லாம் இல்ல அது கூட பழைய ஸ்டாக் பழச ரெசிபி எப்படியே வராது. ஆமா எதுவுமே இல்லாம எல்லாம் புதுசா ஆரம்பிக்கிறோம். பார்த்தா எனக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும் அவளோட காத்து. ஏன்னா ஒரு 2 டேஸ் இருப்போமா, 2-3 டேஸ் இருப்போமா, அந்த 3 டேஸும் வகையா வரும். இந்த டேபிள் எனக்கு தான். உங்க அத்தையா இது வரைக்கும் உங்களுக்கு இட்லி வச்சது இல்ல? இட்லி செஞ்சுக்கிறப்பா எத்தனை வாப்பா உங்க இட்லிய மெர்சல் ஆயிடுவாரு பாரு அந்த இட்லிய பார்த்து. ஐயோ இது என்னது இது? இட்லி குண்டா பார்த்தேன். இட்லி பாக்கலையாப்பா, எத்தனை வந்து காட்டுப்பா இட்லிய. பயப்படக்கூடாது நீங்க, சரியா? நீங்க சாப்பிடலைனாலும் பரவாயில்ல, அதை கண்ணால பாத்துருங்க, உங்களுக்கு சாப்பிட்ட திருப்தி வந்துரும். எடுப்பா உங்க இட்லி எடுப்பா. இருப்பா வரப்பா. வெயிட் பண்ணு. இட்லி இங்க இருக்கு, அந்த இட்லி எல்லாம் கிடையாது. அவரு பாக்குறதுக்கு தான் சொன்னாரு, பாய்க்கு சாப்பிடுறதுக்கு சொல்லப்பா. இல்ல டைட்டா வருகுது, சாப்பிட்டாதான் இருக்கும். ஆனா இட்லி சைஸ் ரொம்ப சின்னது. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா வந்து இங்க இருந்து 30 இட்லி வரைக்கும் வந்துருவாங்க. இல்ல இதுக்கு வந்து எத்தனை கட்டுறாப்பா அது? அது வேறயா? பழைசா இது? இந்த இட்லி வரும் பாரு, மினி இட்லி. அது ஒரு பாயிண்ட். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது இட்லியா? இது மாதிரி இட்லி கேட்டா வாங்க போது. இட்லி நல்லா இருக்கும், ஆனா இந்த இதுல ஊத்துறதுனால ஐடி மாவு புளிப்பா இருக்கு. அவ்வளவுதான் இல்ல. இல்ல நான் இன்னும் சாப்பிட்டதே இல்ல புளிப்பு. நாங்க சாப்பிட மாட்டோம். லைட்டா புளிக்குதான். நம்ம சாப்பிட்டது இல்ல, சாப்பிட மாட்டோம்ல நைட்ல. ஐயே நைட்ல இட்லி எல்லாம் சாப்பிட்டா பசி எடுக்கும், எனக்கெல்லாம் தூக்கமே வராது, நான் சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப ரேர். கேம் முடிச்சதெல்லாம் அதோட டேட்டா அதுல இருக்கும். இது புது டேட்டானால தான் இவ்வளவு நேரம் ஆயிடுது. கடைசியில பாப்பா சொன்ன மாதிரி 100 வந்து திரும்பி 0ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா PS4 CD ல வேலை செய்து. ஆனா இதுல இல்ல வந்துறப்பா, இது ஃபாஸ்டா இருக்கு. அந்த ஸ்டோரி மோட் லோடிங் இப்ப ஸ்டோரி மோட் லோட் ஆயிட்டு இருக்குது. அடுத்தது என்னது? ட்ரெஸ் கோட். அப்ப இப்போத்துல இருந்தே அவர் நீங்க தான் எல்லா வேலையும் பாத்துக்கணும்னு சொல்லி அவருக்கு டெலிவரி வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதுதான் எல்லா வேலையும் அவரே பார்த்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. பாக்கிறதுனால மட்டும் குறையறது கிடையாது, ஸ்ட்ரெஸ்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த நைட்லாம் தூக்கம் கெட்டுக்கிட்டு. அப்புறம் நேத்து இது போயிருந்தோம், லைஃப் ஸ்டைல் போயிருந்தோம். ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி இல்ல நேத்தா நான் பயந்து தரணும். அது நான் பக்கத்துல என்னடா இப்படி கத்துது கத்தம். பிறக்கும் போது நல்ல குழந்தையோ சரியா, அது நான் அன்னை வளர்ப்பினிலே
அப்படி பாத்தீங்கன்னா 2 பேருமே வாய் ஜாஸ்தி, 2 பேருமே வாய் ஜாஸ்திங்கிறது தவிர நம்ம டீச் பண்றதுதான் குழந்தைங்க இருக்கு. சாரி, ஆப்வியஸ்லி எப்படியா இருந்தாலும் வாய் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஜாஸ்திங்கிறது வேறப்பா. ஆனா இந்த மாதிரி ஓவரா பண்றதெல்லாம் வந்து பேரண்டோட கண்ட்ரோல தான் இருக்கு. எனக்கு பிரியாவோட பேரண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே பாய், குட் நைட், குட் நைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா நல்லா பேசியாச்சு. பாத்தீங்களா எப்படி சும்மா நான் எடுத்துட்டு வரேன், போங்க. இதுவே எடுத்துட்டு வரேன் நான். இல்ல எத்தனை இல்ல நான் மேல வந்து துணி எடுத்து வரணும். துணி எடுத்து வரணும், மேல வச்சுட்டு துணி எடுத்து பார்த்து வை. ஓகே, பாத்து ஏறுறா செல்லம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இன்னும் பேசியே தீர மாட்டேன். அங்கங்க ஸ்பாட்ல வந்து நின்று பேசிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு பேசுறது நிறைய இருக்குது, பேசினே இருப்போம். ஆனா தூக்கம் வருது அப்படின்றது வந்து நைட் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, காலையில எழுந்துக்க முடியாது அப்படின்ற ஒரு இதுக்காக வந்து தூங்கணும் அப்படின்னு மனசு சொல்லுது. அதுக்காக மேல வந்துட்டோம். அதனால மேல எல்லாரும் வந்துட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்ப மணி என்னன்னு பாத்தீங்கன்னா 1:06. சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் காலையில எழுந்துச்சு 8 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு டிஃபன் செய்யணும், மதியம் லஞ்ச் செய்யணும். நான் இன்னும் வீடியோ எடிட் பண்ணல, அதெல்லாம் நாளைக்கு காலையில சீக்கிரமா செய்யணும். அதனாலதான் ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக். ஓகே பாய்.